ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லிட்டில் ஃபிட் ஸ்டெப்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் வல்லாரக்கீரை கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வல்லாரக்கீரை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு லீஃப் மட்டும்தான் தேவை கடையாலுக்கு. அந்த ஸ்டெம் வந்து நல்லா தடியான ஸ்டெம்மாக இருந்தால் நமக்கு வேண்டாம், அதை நம்ம எடுத்துடலாம். இஃப் இன்கேஸ் நல்லா சின்ன ஸ்டெம், இந்த மாதிரி பார்க்க சின்ன ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா அது நம்ம லீஃபோட ஸ்டெம்மோட போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சின்ன ஸ்டெம்மாக இருந்துச்சுன்னா அதை நம்ம போட்டுக்கலாம். முத்தின ஸ்டெம்மாக நமக்கு தொட்டு பார்த்தாலே தெரியும் ஹார்டாக இருக்கும், அது வேண்டாம். சாஃப்டாக இருக்கிற ஸ்டெம்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1.5 கைப்பிடி அளவு சாம்பார் பருப்பு, துவரம்பருப்பு, அது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கூடவே ஒரு டம்ளர் தண்ணியும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். அது கூட க்ளீன் பண்ண கீரையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, 2 பச்சை மிளகா, ஒரு 6 to 7 பெரிய பூண்டு சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயமும் 1 இல்லை 2 ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. ஏன்னா கீரை வந்து டக்குன்னு வதங்கிடும், ரொம்ப அப்படியே சுருங்கி போயிடும். ஸோ அதனால் உப்பு வந்துட்டு இப்போதைக்கு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா அந்த கீரை முழுகிற அளவுக்கு, கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா விசிலை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த கரண்டி வச்சு லைட்டாக கீரையை சைடில் தள்ளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இந்த கீரையை மட்டும் ஒரு மேஷர் வச்சு, இல்லைனா நீங்கள் அந்த பருப்பு சட்டியில் போட்டு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மேஷ் பண்ணும்போது உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த பருப்பு தண்ணி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஊற்றி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த தண்ணி உங்களுக்கு தேவைப்படாதுன்னா அந்த தண்ணியை நீங்கள் லைட்டாக பெப்பர் போட்டு குடிச்சிடலாம், ரொம்ப நல்லது. அண்ட் வல்லாரக்கீரைனாலே நம்ம வந்து மைண்டில் வர்றது வந்து என்னென்னா மெமரி பவர், கான்சன்ட்ரேஷன் பவருக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம அது மட்டும்தான் நினச்சிட்ருப்போம். ஆனால் அதை தாண்டி இது வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை குறைக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அப்புறமா பிளட் ப்யூரிஃபிகேஷன் பண்ணும், அந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த கீரையை நம்ம நல்லா வந்துட்டு கடைஞ்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு, ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்து, அப்புறமா காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையில் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், ஹெல்த்தியான வல்லாரக்கீரை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய், டேக் கேர்.